பூமி. வணக்கம் சார். வணக்கம். நீங்க கொடுத்த ஐடியாவால உண்மையான குற்றவாளி எனக்கு கிடைச்சிட்டான். ரொம்ப நன்றி பூமி. ஐயோ, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்றீங்க? ஏதோ எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன். நான் நீங்க பிடிச்சு வச்சிருக்கிற குற்றவாளியை பார்க்கலாமா? கண்டிப்பா வாங்க. என் அண்ணனையும் உங்க அம்மாவையும் கொண்ட கிரிமினல் யார் தெரியுமா? இதோ இவன் தான். ஐயோ மாமா, மாமா நீங்க என்ன மாமா இங்க இருக்கீங்க? உங்களை போய் கிரிமினல் சொல்றாங்க, என்னாச்சு? சார், நீங்க என் மாமாவை அடிச்சீங்களா? கிரைம் பண்ணவங்களை அடிக்காம இலை போட்டு விருந்து வைக்க சொல்றீங்களா பூமி? சார், இது அநியாயம் சார். என் மாமா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. பூமி, உங்க அம்மாவை கொன்னவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? எங்க அம்மாவை கொன்னது எங்க மாமா இல்ல சார், அந்த அபூர்வா சார். சரி சரி சரி, நீங்க சொன்ன மாதிரி அபூர்வான்னு வெச்சுக்கலாம். ஆனா அந்த ரத்னம் என் அண்ணனை கொன்னது இவன் தான் ஏன் சொல்லணும்? சார், அந்த அபூர்வா கிரிமினல் சார். எதுவா இருந்தாலும் அத அவளுக்கு சாதகமாவே மாத்திக்குவா. அந்த அபூர்வா தான் ரத்னாவை இப்படி சொல்ல வச்சிருப்பா. நீங்க புரியாம பேசாதீங்க பூமி. என் கண்ட்ரோல்ல இருக்க ரத்னத்தை அந்த அபூர்வா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியும்? நீங்க கொடுத்த ஐடியாவால தான் அந்த ரத்னத்தை வெளியே அனுப்புற மாதிரி அனுப்பி நாடகம் பண்ணோம். நேரா அவ சரத்சந்திரா வீட்டுக்கு போய் தோ இவனை தான் காமிச்சா. அந்த ரத்னம் வீட்டுக்குள்ள போகும்போது அங்க முதல்ல நின்னது நான் தான். அப்படி இருக்கும்போது அபூர்வா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? சார், ஏதோ போலீஸ வச்சு ஃபர்ஸ்டே வர வச்சு ஏதோ பிளான் பண்ணிருக்கலாம் சார். இல்லனா ஏதோ ஒரு நடு ராத்திரியில அபூர்வா இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கலாம்ல சார். ஷட் அப் பூமி. ஏதோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனு உனக்கு நான் மரியாதை கொடுத்தா அதை காப்பாத்திக்கணுங்கிற என்ன இல்லையா உனக்கு? மொத்தமா இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் வெள போயிட்ட மாதிரி பேசுற. கெட் லாஸ்ட். சார், கெட் லாஸ்ட். சார், சார் அது இல்ல சார். பொறுமையா சொல்லும் போது கிளம்பிடு, இல்லன்னா மரியாதை கெட்டு போயிடும். நானே உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுற மாதிரி பண்ணிடாத.